அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுறது தான் இந்த வரலட்சுமி விரதம். அந்த வகையில் 2024 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. சுமங்கலி பெண்கள் மகாவிஷ்ணுவின் தேவியான மகாலட்சுமிக்கு செய்யும் சிறப்பான வழிபாட்டு பூஜை தான் இந்த வரலட்சுமி விரதம். விஷ்ணு அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பவர்னு அர்த்தம். லட்சுமம் அப்படின்னா குறிப்பு அல்லது அடையாளம்னு அர்த்தம். விஷ்ணு தான் எங்கும் நிறைஞ்சிருக்கிறத இந்த உலகுக்கு உணர்த்துகிற விதமாக ஒன்றாக ஒருங்கிணைச்சி அமைச்சது தான் மகாலட்சுமிங்கிற அடையாளம். பொதுவாக ஆடி மாதம் 3 அல்லது 4வது வெள்ளிக்கிழமைகளில் இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது. சுமங்கலிகள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுனால குடும்பம் தலைத்தோங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்னி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுனால நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய பெறுறாங்க. வரலட்சுமி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டோட தென்கிழக்கு மூலையில் சிறு மண்டபம் எழுப்பி அதில் சந்தனத்தால் அம்மன் முகம் எழுப்ப வேண்டும். வசதி மிக்கவர்கள் வெள்ளி சிலை வைத்து வணங்கலாம். சிலையை பூக்களால் அலங்கரித்து ஒரு மரப்பலகையில் வைக்கணும். பின்னர் அந்த சிலை முன் ஒரு வாழை இலையை போட்டு ஒரு பிடி பச்சரிசி பரப்பி மாவிலை, தேங்காய், எலுமிச்சை, பொன், பழங்கள் வைத்து சிலைக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்கணும். ஒரு கும்பத்தை எடுத்து அதில் புனிதமான நீர் நிரப்பி, புனித நீர் இல்லாட்டினாலும் தூய நீர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட அதையே நீங்கள் போட்டுக்கலாம். மாவிலையோட தேங்காயை அரிசியின் நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறம் 5 வகையான ஆரதி தட்டு வச்சு சுவாமியை பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். கும்ப பூஜைக்கு அப்புறம் பிள்ளையாருக்கு பூஜை செய்யணும். அஷ்டலட்சுமிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி பூஜையை செய்யலாம். பூஜைக்கும் போது மகாலட்சுமி சோஸ்திரம், அஷ்டலட்சுமி சோஸ்திரம், கனகஸ்தாரா சோஸ்திரம் ஆகியவற்றை நம்ம படிச்சுக்கலாம். வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டில் வந்திருக்கிற பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, தேங்காய், குங்குமம் கொடுத்து சுவாமிக்காக நெய்வேத்தியம் பண்ண பலகாரங்களும் கொடுத்து அனுப்பலாம். நெய்வேத்தியமாக கொழுக்கட்டையை படைக்கலாம் கடவுளுக்கு. சந்தனத்தினால் செய்யப்பட்ட அம்மனின் சிலையை மறுநாள் நீர்நிலைகளில் கரைச்சிடணும். வரலட்சுமி விரதம் இருப்பதனால மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் வளரும், மங்கள வாழ்க்கை அமையும், கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பூஜையின் போது மஞ்சள் கயிறு வைத்து பூஜை செய்து அதை அணிந்து கொள்வார்கள். இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும்னு நம்பப்படுது. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை தங்களோட வசதிக்கு ஏற்றால் போல நம்ம கும்பிட்டுக்கலாம். ஒரு தேங்காயில் மஞ்சளை தடவிட்டு அதை குங்குமம் வச்சு நம்மள்கிட்ட இருக்கிற பழங்களோ பால் காய்ச்சி வச்சோ நம்மளால் ஈன்றதை செஞ்சு நம்ம சாமியை வழிபட்டுக்கலாம். அனைவருக்கும் இந்த வரலட்சுமி விரதத்தோட பலன்கள் முழுமையாக பெற்று எல்லா வளமும் சிறப்பும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.